காட்டியாவோ இல்லை அது ஒரு புகைப்படமாக வாயிலாவோ இல்லை ஒரு வீடியோ மூலியமா வந்து நீங்கள் எடுத்து சொல்லணும்னா ரொம்ப முக்கியமான ஒரு இதாகும். இன்னைக்கு நீங்கள் அந்த 100ங்கிறது என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 100 பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. அதே மாதிரி 108ம் சொன்னீங்க. இதை கடந்து ஒரு சில நம்பர் வந்து அரசு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை வந்து கண்டிப்பாக நம்ம மனசில் வச்சிருக்கணும். இன்னைக்கு நீங்கள் டீனேஜ் பெண்கள் கிராமத்தங்கள் பயிற்சிக்காக 40 நாள் வெளியே வந்திருக்கீங்க. இந்த 40 நாளில் ஏதாவது ஒரு சின்ன அசம்பாதம், ஏதாவது ஒரு செயல் நடக்குது அப்படின்னா நீங்கள் அந்த செயலை வந்து உங்கள் மிஸ்ஸுக்கிட்ட சொன்னாலும் திட்டுவாங்க, ஏன் நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னு. அதாவது அம்மா கிட்ட சொன்னாலும் நீ எதுக்கு சொல்லாமல் அந்த இடத்துக்கு போனான்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனால் இதை கடந்து நம்ம அந்த செயல்லேருந்து விடுபடணும். அந்த இதை வந்து நம்ம அரசுக்கு சொன்னால் கண்டிப்பாக அதில் வந்து நம்மளுக்கு ரிக்கவரி கிடைக்குங்கிறதுக்காக தான் டீனேஜ் பெண்களுக்கான அரசு உதவி எண் 181ங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை முறையாக நீங்கள் பயன்படுத்தணும். ஏன்னா நம்ம சொன்னால் திட்டுவாங்க, இல்லை நம்மளுக்கு நம்ம பேர் வெளியே வந்துடும் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த தமிழக அரசினோட அரசு உதவி எண்ணான 181ங்கிறது டீனேஜ் பெண்களுக்கான அரசு உதவி எண். இந்த அரசு உதவி எண்ணை பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட பேரும் வெளியே வராது. உங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய தவறையும் வந்து அவங்க கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணிடுவாங்க. இந்த நம்பரை பயன்படுத்துங்க. அதே மாதிரி இன்னைக்கு 1098ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு குழந்தை வந்து இந்த கொத்தடிமை தொழிலாளராகவோ இல்லை குழந்தை தொழிலாளராகவோ இருந்தால் உடனடியாக வந்து 1098ங்கிற ஒரு ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அரசுக்கு தெரியப்படுத்திடுங்க. ஏன்னா அது தெரியப்படுத்தினா நீங்கள் இருந்து, ஏன்னா இது ஏன் சொல்கிறேன்னா கிராமத்தங்கள் வேலையாக வந்து நீங்கள் 40 நாள் வெளியில் போகிறீங்க. அந்த 40 நாளில் கண்ணில் பார்க்கக்கூடிய நல்ல விஷயம் தான் எடுத்துக்கோங்க. இல்லை இதே இது வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து குழந்தை தொழிலாளரை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக 1098க்கு ஃபோன் பண்ணி சொல்லி விட்டுருங்க. அதை கடந்து இன்னைக்கு இணையதளி குற்றங்கள் வந்து நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இதை வந்து 1930ங்கிற ஒரு ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா இணையதள குற்றத்தில் வந்து நீங்கள் விடுபடலாம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் உங்களோட புகைப்படத்திலேயே மார்க்கிங் பண்ணி வேறு ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த இணையவழி குற்றத்தை தடுக்கணும்னா இந்த 1930க்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அதுலேருந்து நம்ம விடுபடலாம். அதுக்கடுத்து இப்போ தான் சொன்னேன், ஒரு முதியவர் இருக்காங்க, இல்லை மூத்த குடிமகன் இருக்காங்க, அவங்கள நம்ம நல்வழி படுத்தணும். ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி தரலாம். ஆனால் அவங்களவே வந்து நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் விட்டு அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா 1456 ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணால் மூத்த குடிமகன்களை வந்து 1456 ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக அவங்கள ரிக்கவரி பண்ணி சமூக நலத்துறையிலேருந்து அதை என்னன்னு பார்த்து அவங்களுக்கு எங்கே சேர்த்து விட்டால் அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி அரசு வந்து நிறைய உதவிகள் செய்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம இதெல்லாம் மனசில் வச்சு கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல செயல்களை செய்யணும். இதுதான் வந்து கிராமத்தங்கள் மாணவிகளுக்கு நான் நிறையா சொல்லிக் கொடுக்க பாடம். ஏன்னா இப்போ என்னை நம்பி நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும். ஒவ்வொரு செயலும் வந்து நல்ல செயலாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அதனால் எங்கே போனாலும் நீங்கள் கரெக்டாக இருந்தாச்சுன்னா நம்மளுக்கு எந்த தவறும் நடக்காது. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு சொன்னது வந்து இப்போ சொன்னது என்ஜிஓனா என்னன்னு சொல்லியாச்சு. அதேமாதிரி அரசு உதவிகளை பற்றி சொல்லியாச்சு. நாளைக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்காக ஒன்று தர்றேன். அதுக்கடுத்து பேரிடர்னா என்னன்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து முதலுதவி ஏன் செய்யணும், முதலுதவியை ஏன் கற்றுக்கிறணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் எனக்கு அரசு கற்றுக் கொடுத்து, அதாவது அரசு ரீதியாக கற்றுக் கொடுத்தது தான். இன்றைக்கி நான் உங்களுக்கு இவ்வளோ சொல்லணும்னா அன்பு அரம்சை ஃபவுண்டராக இருக்கேன் நான் ஒரு பக்கம். இன்னும் வந்து இது வந்து இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியில் ஆயுள் காலம் உறுப்பினராக இருக்கிறதுக்கு ஐடி கார்டு. இது தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமையில் பயிற்சி எடுத்ததுக்கான ஆப்தமித்ரா பேரிடர்கள் நண்பன் என்று சொல்லி மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர்களால் சைன் பண்ணி கொடுக்கப்பட்டது. இது இருக்க போய் தான் தைரியமாக இந்த கிராமத்தங்கள் மாணவிகளுக்கு இந்த 5 வருஷமாக நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் நிறைய ரெக்கார்டுகள் இருக்குது. இந்த ஒவ்வொன்றும் வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமானது. இன்றைக்கி டிஎன்பிசி எக்ஸாமோ இல்லை ஒரு பொது அறிவுகள் வந்து படிக்காதவங்ககிட்டையும் கேட்டால் ரொம்ப அறிவை வந்து வளர்த்துக்கலாங்கிறது என்னோட அனுபவம். ஏன்னா இப்போ படித்தவங்களுக்கு வந்து என்னன்னா சாதாரணமாக என்ன எழுதி போகிறாங்க அதை தான் படிப்பாங்க. ஆனால் படிக்காத நம்ம தாத்தா பாட்டிக்கிட்ட போய் கேளுங்க, எந்த மாதத்தில் விதை விதைக்கிறது, எந்த மாதத்தில் முளைக்கும், எந்த மாதத்தில் அறுவடை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தா பாட்டிக்கிட்ட தான் நம்ம கற்றுக்கிறணும். ஆனால் அதுவே வந்து இன்றைக்கி வேளாண் துறை படிப்பாக வந்துருச்சு. அதனால்
அந்த மூத்த விவசாயிகள் இயற்கை விவசாயிகளை நேசிப்போம், அவங்கள வந்து கௌரவப்படுத்துவோம். அதுக்குன்னு அரசு வந்து ஒவ்வொரு வருஷத்துலேயும் அதுக்கான ஒரு நாளும் வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் இன்னைக்கு விவசாய படிப்பு படிக்க வந்தவங்க